பேர்தான் விடியா முஞ்சிங்கிறது. என்னதான் விடியா முஞ்சியா நாங்க பெண்கள் இருந்தாலும் கூட அப்படி பொறுப்பான பெண்கள் இங்க இருக்காங்க பாத்தீங்களா? இந்த எங்க பெண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போய் பாருங்க. அப்படியே பூ மணக்கும், பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். அப்படியே ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்பராக்கு நாரும், இப்படி நாத்த முடிச்ச குறிப்பு நீங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் என் ஆம்பளை உழைக்கிறதுனால மணக்குது, இல்லைன்னா நாரி போயிருந்து தெரிஞ்சுக்க. ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும் பிராந்தி நாரும் உபவாசம் பண்ணிருக்கு. இப்போ 48 நாள் அதெல்லாம் இருக்காது, நீ கவலைப்படாத. அப்படி சொல்லக்கூடாது. பிராந்தி நாரும் அப்படி சொல்லக்கூடாது. பிராந்தி வாசனை வரும், 250 ரூபா கொடுத்து குடிச்சிருக்கு. பீடி சுமல் வரும், சிகரெட்டு வாசனை வரும். அது குடிகாரன்னு சொல்லக்கூடாது. மது பிரியர்கள், பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி, சுகர் உள்ளவங்கள இனியவன், திருடன பொருள் விரும்பி என்ன சொக்க வச்சவளே, அந்த வாழ தொப்புக்குள்ளே என்ன வசிகம் செஞ்சவளே, அப்படியே வளைச்சு போட்டவளே. தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே, மானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே, அப்படியே மலைச்சு நிப்பவரே. பண்ணுவோம் இப்ப இத. ஆனா நடுவர் அவர்களே, எங்க அத்தா போன வாரம் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தாருங்க. இப்படித்தான் நானும் கேட்டேன், யாத்தா அப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர்றீங்களேன்னு பதறி போய் கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, என்னை ஒரு நாய் துரத்திருச்சுடி அப்படின்னாரு. நாயா துரத்துச்சு? ஐயோ, நாய் துரத்திருச்சா, எங்கேயாவது கடிச்சிருச்சாத்தா அப்படின்னு கேட்டேன். கடிக்க வந்துச்சுடி, உங்ககிட்ட ஆதார கடை காட்டினே திரும்பி போயிருச்சுடி அப்படின்ட்டார். அது உண்மைதான். ஒன்று சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க, யார் யாரெல்லாம் அழகா இருக்கம்னு கர்வமா இருக்கீங்களோ அவங்க பூரா உங்க ஆதார் அட்டையை எடுத்து பாருங்க, கருவம் கலைஞ்சிரும். ஆதார் எடுக்கும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல 10 மணிக்கு ஆதார் எடுக்க வர்றாங்க, எல்லாரும் வந்துருங்க. இந்த பெண்கள்லாம் பட்டு சேலை கட்டி செயின் போட்டு ரெட்டப்படம் போட்டு எல்லாம் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு போய் உட்காருவாங்க. உட்காந்தோன்னு எடுத்தாச்சு போன்ட்டுருவான். என்னடி ரெடி சிறிலாம் சொல்லாமல் எடுத்து விட்டாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேரும். பிரித்து பார்த்தோம்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. இதான் வாழ்க்கை. ஆனா உண்மையில எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நடுவர்களே, என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சுக்கு கூட்டிட்டு போவாரு. நீங்க சென்னையில இருக்கீங்க, அதனால பீச்சு கூட்டிட்டு போவாரு. எங்க ஊர்ல எல்லாம் குளத்துக்கரை தான் இருக்கு, குளத்துக்கரைக்கு தான் கூட்டிட்டு போவோம். எங்கேயோ கூட்டிட்டு போய் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தினா சரி, அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே தலையை அப்படியே வருடி விட்டு. எது அந்த நூடுல்ஸ் மண்டையவா? எங்க உங்க கூந்தலை தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? இது என்னடா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை புரட்ச மாதிரி இருக்கு, என்ன குறைச்சனா? இருக்கதே எவ்வளவுன்னு குறைச்சா தானே, அப்புறம் என்ன இதுல கூந்தல்? உண்மையிலே பாருங்க, அப்படியே தலையை வருடி விட்டு அப்படியே கவிதை சொல்லுவாரு பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், நான் அவ்வளவு அழகா இருக்கேனா அத்தான் அப்படின்னு. சனியனை அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேன். நீ தான் வந்ததுல இருந்து இந்த பக்கத்தையும் மறைச்சு விட்ட. ஆனா என்னதான் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையா இருந்தாலும் கூட அப்படி பொறுப்பா இருக்கிற பொன் குடும்பத்துல இருக்கும் பொழுது அந்த பெத்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தும் பாருங்க. நீ உட்காரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் வீடும் நாடும் சிறக்கிறதுக்கு மிக காரணம் பெண்களுடைய பொறுப்பே, பெண்களுடைய பொறுப்பே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக அருமையான பேச்சு.